வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிஐடிக்கு மாற்றப்படவுள்ள நீர்கொழும்பு சிறைச்சாலை முதல் விசாரணை. யாழ் உட்பட மாவட்டங்களில் 2 மணிக்கு பின் ஏற்பட்டுள்ள மாற்றம். யாழ்ப்பாணம் கொழும்பு தொடருந்தில் நடந்த மோசடி அம்பலம். நாட்டில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிப்பு எழுந்துள்ள அச்சம். இலங்கைக்கு வந்து குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள். யாழில் தொடருந்தின் முன் பாய்ந்த குடும்பஸ்தர் உயிர் மாய்ப்பு. வழியில் செல்லும்போது அவதானமாக இருக்கவும் நாட்டின் பல பகுதிகளுக்கு அவசர எச்சரிக்கை. வீடொன்றில் மர்மமாக உயிரிழந்த இளம் பெண். கல்லடி பாலத்தின் மீது இளைஞனின் செயலால் பரபரப்பு. 60,448 கடல் அட்டைகளுடன் 26 பேர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு மாற்ற வேண்டும் என நீர்கொழும்பு நீதிமன்ற நீதிவான் ஷீலானி பெரேரா உத்தரவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிக்கை மூலம் விடுத்த கோரிக்கைக்கு இணங்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக சிறைச்சாலை வளாகம் குற்ற பிரதேசமாக பார்க்கப்படுவதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. எனவே தற்போதைக்கு சிறைச்சாலை மற்றும் அதனை அண்டிய பகுதியில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அனுமதியின்றி எந்தவொரு மாற்றத்துக்கும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை மோதல் காரணமாக அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் சிறை கைதிகளின் பாதுகாப்பு கருதியும் அங்குள்ள ஏனைய கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் 8 சிறைச்சாலை அதிகாரிகளும் 20 கைதிகள் உட்பட 28 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நிலைவரும் கடுமையான வானிலை காரணமாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, மொனராகலை மற்றும் அம்மாந்தோட்டை ஆகிய 8 மாவட்டங்களுக்கு வெப்ப எச்சரிக்கை விடுத்துள்ளது. பகல் நேரங்களில் மனித உடல் உணரும் வெப்பத்தின் அளவு வழக்கத்தை விட அதிகரித்து எச்சரிக்கை நிலைமையை எட்டக்கூடும். வடகிழக்கு மற்றும் தென்னகத்தின் குறிப்பிட்ட 8 மாவட்டங்களின் சில பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளாக காணப்படுகின்றது. உடலின் நீர் சத்தை பேண அடிக்கடி போதிய அளவு தண்ணீர் பருக வேண்டும். பகல் நேரங்களில் நேரடியாக வெயில் படும் இடங்களில் அதிக நேரம் இருப்பதை தவிர்க்கவும். வேலைகளை குறைத்தல். பகலின் கடுமையான வெப்பநிலவு நேரங்களில் கடினமான வெளிப்புற வேலைகள் மற்றும் செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதேவேளை மேல் சப்ரமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. முல்லைத்தீவு, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு மேல் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் தெற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் மொனராகலை, புத்தளம், ஹம்மாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். கொழும்பு யாழ்ப்பாணம் விரைவு தொடருந்தில் ஒரு போத்தல் குடிநீர் 150 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாக உள்ளது. இதன் மூலம் குறிக்கப்பட்ட சில்லறை விலையை விட அதிக விலையில் குடிநீர் விற்கப்பட்டுள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொடருந்தின் உணவக பகுதியில் நுகர்வோர் விவகாரங்கள் ஆணையக சோதனையின் போது இது கண்டறியப்பட்டுள்ளது. அனுராதபுரம் தொடருந்து நிலையத்தில் அதிகாரிகளால் இந்த சோதனை நேற்று நடத்தப்பட்டது. இதன்போது 120 ரூபாய் என குறிக்கப்பட்ட ஒரு போத்தல் குடிநீர் 150 ரூபாய்க்கு விற்கப்படுவதை அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதையடுத்து நுகர்வோரிடம் அதிக விலை வசூலித்த சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காங்கேசந்துறை கொழும்பு தொடருந்து சேவை வாரத்தில் 4 நாட்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடருந்து பெட்டிகள் இன்மையால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையேயான தற்போதைய வான்வழி தாக்குதலால் ஹார்மோஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக இலங்கையில் அண்மையில் வழங்கப்பட்ட எரிபொருள் விலை குறைப்பு நீண்ட நாட்களுக்கு நீடிக்குமா என்ற பலத்த சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது. இதனால் மீண்டும் விலை உயர்வதற்கான அபாயம் இருப்பதாக அஞ்சப்படுகிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கடந்த ஜூன் 29 நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்த வகையில் எரிபொருள் விலையை குறைத்தது. இதன் அடிப்படையில் பெட்ரோல் 1 லிட்டருக்கு 20 ரூபாய் குறைக்கப்பட்டு 414 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. ஓட்டோ டீசல் 1 லிட்டருக்கு 25 ரூபாய் குறைக்கப்பட்டு 382 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் தற்போதைய அமெரிக்கா ஈரான் மோதலால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது.
இதனால் நாட்டில் மீண்டும் எரிபொருள் அதிகரிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்துக்கு அமைய கடந்த 6ஆம் தேதி முதல் புதிய கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வந்தது. இதையடுத்து 30 ரூபாவாக இருந்த ஆக குறைந்த பேருந்து கட்டணம் 34 ரூபாவாக பேருந்து கட்டணங்களானது 12% முதல் 20% வரை அதிகரிக்கப்பட்டது. அதற்கு இணையாக சொகுசு பேருந்து கட்டணங்களும் அதிவேக வீதிகளுக்கான பேருந்து கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டன. இந்நிலையில் தற்போதைய சர்வதேச நெருக்கடி மீண்டும் கட்டண உயர்வுகளுக்கு வழிவகுக்குமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகின்ற ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 12 லட்சத்தை நெருங்கியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகை மூலம் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான வெளிநாட்டு செலாவணி வருமானத்தை இலங்கையினால் ஈட்ட முடிந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டுள்ள இந்த சாதகமான வளர்ச்சியை அடுத்து 2026ஆம் ஆண்டுக்காக எதிர்பார்க்கப்படும் 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகை என்ற இலக்கை வெற்றிகரமாக அடைய முடியும் என்று இணையமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நோயின் வீரியம் தாங்க முடியாத இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறாக முடிவெடுத்து தொடருந்தின் முன் பாய்ந்து உயிர் மாய்த்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்துக்கு அருகிலுள்ள தொடருந்து கடவையில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொழும்புதுறையை சேர்ந்த 42 வயதான தங்க வடிவேலு பிரபாகரன் என்ற 3 பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் புற்றுநோயால் வியாதியால் பாதிக்கப்பட்டு நீண்ட காலமாக சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் நோயின் வீரியம் தாங்க முடியாமல் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு அருகிலுள்ள தொடருந்து கடவைக்கு சென்று அனுராதபுரத்திலிருந்து வந்த யாழ் ராணி தொடருந்தின் முன் பாய்ந்து உயிர் மாய்த்துள்ளார். பின்னர் அவரது சடலமானது யாழ்ப்பாணம் தொடருந்து நிலையத்திற்கு தொடருந்தில் எடுத்து செல்லப்பட்டு பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களின் பல மாவட்டங்களில் இன்றைய தினம் வெப்பமான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு வெப்ப குறியீடு இன்று பகல் வேளையில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி பகுதியில் உள்ள வீடொன்றில் தனியாக வசித்து வந்த இளம்பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் தனக்கு சொந்தமான வீட்டிலேயே இவ்வாறு சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இரத்தினபுரி கொடிகமுவில் பகுதியில் வசித்து வந்த 32 வயதான கமகே நிசான்ச சந்தமாளி என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த வீட்டின் பிரதான நுழைவாயில் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் நிலையில் 7ஆம் தேதி முதல் கதவு திறந்திருந்ததனால் அக்கம்பக்கத்தினர் சந்தேகமடைந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இளம்பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் படுக்கை அறையில் இறந்து கிடந்துள்ளதுடன் அவரது ஆடைகள் கலைந்திருந்தமையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் மீது வெள்ளிக்கிழமை நண்பர்கள் தனது கழுத்தை தானே அறுத்து கொண்ட நபரொருவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். 35 வயது மதிக்கத்தக்க குறித்த நபர் கூறிய பிளேட்டினால் தனது கழுத்தை அறுத்து கொள்வதை அவதானித்த கல்லடி பாலத்தில் கடமையில் இருந்த போலீசார் உடனடியாக செயல்பட்டு அவரை தடுத்து நிறுத்தி காப்பாற்றினர். இருப்பினும் கழுத்தில் ஏற்பட்ட பலத்த காயத்தினால் அதிகளவு இரத்தப்போக்கு ஏற்பட்டிருந்த நிலையில் அவர் உடனடியாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவத்தினால் கல்லடி பாலத்தில் சில மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் நிலவியது. சம்பவ இடத்துக்கு மேலதிக போலீசாரும் இராணுவத்தினரும் வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் சவுத் பார்க் கடல் மற்றும் கடற்கரை பகுதியில் இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் கடல் வழியாக சட்ட விரோதமாக நாட்டுக்குள் கடத்தப்பட்ட 60,448 கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் போது 26 சந்தேக நபர்களும் 12 டிங்கி படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய கடற்படை கட்டளைக்குட்பட்ட இலங்கை கடற்படை கப்பல் கஜபா முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்துக்கிடமான பல டிங்கி படகுகள் சோதனையிடப்பட்டன. அப்போது கடல் வழியாக சட்டவிரோதமாக தரைக்கு கடத்தப்பட்டிருந்த பெருமளவிலான கடல் அட்டைகள் மீட்கப்பட்டதாகவும் மன்னார் மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளை சேர்ந்த 21 முதல் 64 வயதுக்குட்பட்டவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகள் மற்றும் டெங்கி படகுகள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் உதவி மீன்வள பரிசோதகர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.